Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஹெல்தியான முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு நம்ம சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்தோட நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். முருங்கைக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தோரம்பருப்பை ஒரு அரை மணிலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க. நல்லா ஊற வச்சு எடுக்கும் போது நமக்கு நல்ல உபரி கிடைக்கும். ஸோ சாம்பாரும் டேஸ்ட்டாக வரும். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்பு தான். இப்போ நான் ஊற வச்சு எடுத்துருக்கிறத வந்து குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 6லேருந்து 7 பூண்டு வந்து போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை வந்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஒரு 4 விசிலுக்கு வந்துட்டு விட்டுடலாம். 4லேருந்து 5 விசில் விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து காய்கறியெல்லாம் வதக்கி எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு 2ஆக கிள்ளி நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ண விட்டுருங்க. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இங்கே சின்ன வெங்காயம் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். ஸோ நான் 12லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்துட்டு உரித்து வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்க்குறீங்களோ இந்த ரெசிபி வந்து இன்னும் உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக போய் சேரும். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி முருங்கைக்காயில் வந்து எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு. ஸோ அதை வந்து நீங்கள் சின்ன வெங்காயத்தோடு நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்கி வரும். நல்லா வந்து பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ வந்து 1லேருந்து 2 தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. நல்லா மசிச்சு வரணும். அது வரைக்கும் இதை வந்து வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய்த்தூள். அப்படி உங்ககிட்ட அது இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடரும் சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இதை சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும் போதே சேர்த்துட்டோம். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு நீங்கள் இந்த எண்ணெயிலேயே வந்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து வதக்கி விடுங்க. அதுலேயே வந்து கொஞ்சம் வந்து அந்த மசாலா வெந்து வரணும். பார்த்தீங்கன்னா லைட்டாக அது எண்ணெய் பிரிகிறது உங்களுக்கே தெரியும் அந்த மசாலாவில். ஸோ இது வந்து நீங்கள் அடிப்பிடிக்காத ஒரு பாத்திரத்தில் செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வேறு ஏதாவது நீங்கள் சில்வர் அந்த மாதிரி இதில் செய்யும்போது உங்களுக்கு வந்துட்டு அது ஒட்டும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அடிப்பிடிக்காத பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் பருப்பு வந்துருச்சு. அதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுங்க. 2 நிமிஷம் அது வந்து எல்லாம் செட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அந்த முருங்கைக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நடுவுலையும் அதை கட் பண்ணி 2ஆக வந்து பிரித்து போட்டிருக்கேன். அப்போ தான் நல்ல காரம் உப்பெல்லாம் வந்து சேரும். ஸோ உங்கள்கிட்ட சின்ன முருங்கைக்காய் இருந்தால் 2 முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வேகும்.
இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, மசாலா பிரிஞ்சிருக்கு. முருங்கைக்காய் பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கு, அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். தண்ணி வந்து வற்றிருக்கு கொஞ்சம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை வந்து நான் கரைச்சி எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ தான் ஊற்றணும். முதல்லையே நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு முருங்காவோ இல்லை எந்த காய் போட்டிருந்தாலும் நீங்கள் அந்த காய் வந்து சீக்கிரமாக வெந்து வராது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் புளித்தண்ணி கரைக்கணும். ஸோ புளித்தண்ணியை வந்து நான் கரைச்சி இதில் ஊற்றிடுறேன். இப்போ இதை ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி மட்டும் சேர்த்துட்டு மறுபடியும் வந்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிட போகிறோம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து மூடி வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 8 மினிட்ஸ் நம்ம வந்து மறுபடியும் விட்டிங்கன்னா தான் நல்லா வந்து அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இல்லைன்னா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ நான் அதனால் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை மறுபடியும் ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் மூடி விட்டுடலாம். இப்போ 5 to 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா சைடு ஃபுல்லாக நல்லா வந்து உங்களுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த சின்ன வெங்காயமும் அதுக்கப்புறம் அந்த முருங்காவும் சேரும் போது அவ்வளோ அரோமாவாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் இதே டேஸ்ட் நல்லா வரும். இப்போ கொத்தமல்லி போட்டு வந்து நம்ம இறக்கிட்டோன்னா நம்மளோட முருங்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். கொத்தமல்லி போட்டு ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், இறக்கி ஆஃப் பண்ணிடலாம். அதுதான் நம்மளோட முருங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க, சான்ஸே இல்லை. மற்ற சாம்பார் கூட எனக்கு இதை கம்பேர் பண்ணும்போது இது தாங்க ஹையாக இருந்தது. சரியான டேஸ்ட்டு, சான்ஸே இல்லை. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே டேஸ்ட் வந்திருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.